அனைவருக்கும் வணக்கம். நேற்றைய தினம் அண்ணன் சீமான் அவர்களிடமிருந்து ஒரு அறிக்கை வெளியாகுது. சாட்டை வலையொலிக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அதில் வரக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் அவருடைய தனிப்பட்ட கருத்துக்கள், எந்த விதத்திலும் கட்சி பொறுப்பேற்காது என்பதை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கிறேன் அப்படின்னு ஒரு சின்ன அறிக்கை. அந்த அறிக்கையினுடைய நோக்கம் என்ன, எதற்காக அண்ணன் சீமான் அவர்கள் இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு, இதை வைத்துக்கொண்டு திராவிட கூட்டம் அடுத்து என்னென்ன ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பண்ண போறாங்க, யார் யாருக்கெல்லாம் இது மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கும், சாட்டை துரைமுருகனை இதை வச்சு எப்படியாவது காலி பண்ணிடலாம் அப்படின்னு யார் யாரெல்லாம் சிந்திப்பாங்க அப்படிங்கிறத பத்தி பார்ப்போம். சாட்டை துரைமுருகனுடைய அடுத்த கட்ட நகர்வு என்னவா இருக்குங்கிறதையும் பார்ப்போம். முதல்ல இந்த அறிக்கையில சொல்லப்பட்டது என்னன்னா தெளிவா புரிஞ்சுக்கணும். சாட்டை வலையொலியில் வரக்கூடிய கருத்துக்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது என்று தான் இந்த அறிக்கையில கூறப்பட்டிருக்கு. அதனால நாம் தமிழர் கட்சியின் மேடைகள்ல சாட்டை துரைமுருகன் ஏறி பேசும்போது அந்த கருத்துக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு கட்சியாலையும் சொல்ல முடியாது, அண்ணன் சீமானாலையும் சொல்ல முடியாது. சாட்டை துரைமுருகன் மேடையில் ஏறி பேசக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் அதற்கு கட்சி பொறுப்பு இருக்கும். வலையொலியில் பேசும்போது 4 நபர்களை கூட்டிட்டு வந்து இன்டர்வியூ எடுக்கிறோம், டெய்லியும் காணொலி போடுறோம், அந்த காணொலியில சில விஷயங்களை பேச வேண்டியது இருக்கும், தனிப்பட்ட முறையில வலையொலி நடக்குது, அதுக்கும் கட்சிக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. வலையொலி நடத்துறது தனி ஒரு நபருடைய வேலை, கட்சி நடத்துறதுங்கிறது தனிநபருடைய வேலை இல்லை, அது ஒரு அரச கட்டமைச்சு வந்துகிட்டு இருக்கும், அதுக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைங்கிறது மட்டும்தான் உண்மையை ஒழிய இதை வைத்துக்கொண்டு ஒரு அரசியல் செய்யலாம் அப்படின்னு நினைச்சு இதுக்கு முன்னாடி சில நபர்களை காலி பண்ண மாதிரி இதுல பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. எடுத்துக்காட்டுக்கு சொல்லணும்னா சமீபத்தில் நாம் தமிழர் கட்சியில் இருந்து வெளியேறிய அக்கா காளியம்மாள் அவர்கள் எதற்காக வெளியேறினாங்க அப்படின்னு ஒரே ஒரு காரணம் தான் நம்ம சொல்ல முடியும். அந்த ஆடியோவில் ஒரே ஒரு வார்த்தை பிசிறு, இப்படி சொல்லிட்டாரு அப்படி சொல்லிட்டாரு, பிசிறுன்னு சொல்லிட்டாருன்னு பேசி 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 மன உளைச்சலுக்கு ஆளாக்கி அக்கா காளியம்மாள் அவர்களை ரொம்ப நாளா வெளியிலே வர விடாம வீட்டுக்குள்ளேயே அமைதியா இருக்க வச்சு பெரும் சர்ச்சையை கிளப்பிட்டு இருந்தாங்க. அக்கா காளியம்மாள் வெளியேறிட்டாங்க முடிஞ்சுது அப்படின்னு சொல்லி சொல்லி பேச வச்சு கடைசியில அவங்களே நாங்க வெளியேறோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு போக வச்சுட்டாங்க. அப்படி என்னடா நடந்தது, காக்கா இம்புட்டு ஆயிருந்தது கடை இவ்வளவு பெரிய கலவரங்கிற மாதிரி பிசிறுன்னு ஒரே ஒரு வார்த்தை சொன்ன, அதை வச்சுக்கிட்டு எவ்வளவு பெரிய செய்தியாக்கி எத்தனை பெரிய பிரச்சனையாக்கி கட்சியில இருந்து அவங்கள வெளியில போக வச்சிட்டாங்க. ஏன்னா அது பெரிய அளவுக்கு பேசும் பொருளா மாறும்போது கட்சியில இருக்கக்கூடிய சக நபர்களை சந்திக்கும் போது அவங்களுக்கே சில தயக்கமா இருக்கும், இப்படி சொல்லிட்டாரு, அது ஒரு சாதாரண விஷயமா இருந்ததா எல்லாரும் கடந்து போயிருப்பாங்க, மறந்துட்டு போயிருப்பாங்க. அதை பேசி 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 பெரிய பிரளயமாக்கி வேணாம் நம்ம இனிமே இங்க இருந்தா நம்மளை வந்து நம்மளை பார்க்கும் போதெல்லாம் அந்த ஆடியோ தான் அவங்களுக்கு நினைவுல வரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சிந்தனை அவங்க வெளியே போயிட்டாங்க. இப்போ வந்து அடுத்து இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் வெளியிட்ட அறிக்கையை வச்சு சாட்டை துரைமுருகனுக்கு எதிராக என்னென்ன பண்ணலாம்னு இந்த திராவிட கூட்டம் நினைக்கிறாங்கன்னா, இனிமே இதை பத்தியே பேசி பேசி சாட்டை துரைமுருகனை கலட்டி விட்ட சீமான் கட்சியிலிருந்து வெளியேறுகிறார் சாட்டை, இதையே கொஞ்ச நாள் பேசுவாங்க. இது வந்து இன்னைக்கு நேற்று நடக்கல, நீண்ட நெடுங்காலமாக நடந்துகிட்டு இருக்கு. பொதுவாகவே நாம் தமிழர் கட்சியிலிருந்து சாட்டை துரைமுருகனை வெளியேற்றணும்னு பல நபர்கள் நினைச்சுக்கிட்டு இருக்காங்க. சமீபத்துல விக்கிரவாண்டி தொகுதி இடைத்தேர்தல் நடக்கும்போது கலைஞர் கருணாநிதி குறித்து பாட்டு பாடுறாரு, அங்க வழக்கு பதிவு செய்யப்பட்டு திருச்சி காவல்துறை சாட்டை துரைமுருகனை கைது செய்யறாங்க. கைது செஞ்சு அவருடைய 2 செல்போன்களை காவல்துறை பறிமுதல் பண்ணி அதில் இருக்கக்கூடிய ஆடியோக்களை எல்லாம் எடுத்து திமுக ஐடிவிங்க வச்சு வெளியிடுறாங்க. அப்படி வெளியான ஆடியோ தான் அக்கா காளியம்மாள் குறித்து வெளியான ஆடியோவும், இடும்பாவனம் கார்த்தி மற்றும் அவருடைய காதலி 2 பேரும் பேசிக்கொண்ட ஒரு உரையாடல் ஆடியோ வெளியானது. இப்படி ஒரு சில ஆடியோக்கள் வெளியானது. அப்போது எப்படிதான் இதுல இருக்கிற ஆடியோ எல்லாம் எடுத்து வெளியிடலாம் அப்படின்னு காவல்துறையை பார்த்து கேட்காம, திமுக காரனை பார்த்து கேட்காம, ஒரே ஒரு குரூப் மட்டும் எதற்காக சாட்டை துரைமுருகன் இந்த ஆடியோக்களை எல்லாம் செல்போனில் வைத்திருந்தார் அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருந்தாங்க இல்லையா, அவங்க தான் வந்து உண்மையான கருப்பாடுகள். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சாட்டை துரைமுருகனை பார்த்து கருப்பாடுங்கிறாங்க. அவர் என்னப்பா கருப்பாடு, அவர் கட்சிக்காக பேசுறாரு, அவர் ஒரு வலையொலி நடத்துறாரு, அந்த வலையொலியில் வரக்கூடிய வருமானத்துல ஒரு 1% ஒரு 2% ஆஃப் மணியை கட்சிக்கு கொடுக்குறாரு, மேடைகள்ல பேசுறாரு, கட்சிக்காக சிறையில இருந்திருக்காரு, ஒரு எல்லாருக்கும் தெரிஞ்ச முகமா மாறி இருக்காரு. அவரை வந்து கருப்பாடு எதற்காக அவர் அந்த ஆடியோவெல்லாம் வச்சிருந்தாரு அப்படின்னு சொல்றாங்க.
அவர் போன்ல இருந்தா ஆடியோ வெளியாகுது, எதற்காக அந்த ஆடியோவை அவர் வச்சிருந்தாரு அப்படின்னு கேட்கறாங்க இல்லையா? உண்மையாவே கொஞ்சம் அடிப்படை சிந்தனை இருந்தா இந்த கேள்வியை வந்து யாரும் கேட்க மாட்டாங்க. இப்ப நான் வந்து என்னுடைய செல்போன்ல ஒரு ஆடியோ வச்சிருக்கேன், அந்த ஆடியோவை நான் டெலிட் பண்ணிடுறேன். காவல்துறை என்னை கைது பண்றாங்க, என் போனை செக் பண்றாங்க, ஏதாவது ஆடியோ வச்சிருக்கானா, ஏதாவது வீடியோ வச்சிருக்கானா அப்படின்ட்டு. இப்ப என்ஐஏவே இருக்காங்க, என்ஐஏவே கைது பண்ணி என்னுடைய போனை பரிசோதிக்கும் போது டெலிட் செய்யப்பட்ட ஆடியோக்கள் வீடியோக்களை ரெக்கவர் பண்ண முடியாதா? சாட்டை துரைமுருகனுக்கு வாட்ஸ்அப்ல யாரோ அது ஆடியோக்களை அனுப்பிச்சிருக்கலாம், அவர் அதை கேட்டிருக்கலாம், டெலிட் பண்ணிருக்கலாம், பண்ணாமே இருக்கலாம். டெலிட் பண்ணியிருந்தாலும் அந்த ஆடியோவை எடுக்க முடியுமா முடியாத காவல்துறை நினைச்சா அப்படி எடுத்திருக்கலாம்ல. ஏன் அவர் வச்சிருந்தாருன்னு சொல்லி பார்ப்பீங்க? அவர் வச்சிருக்காம போறாரு, நீ ஏன் வெளியிட்ட? அவர் போன்ல தானே வச்சிருந்தாரு, நீ ஏன் வெளியிட்டுன்னு அவங்கள பத்தி கேட்காம சாட்டை துரைமுருகனை பார்த்து மட்டும் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க ஒரு கூட்டம். இது கொஞ்சமாவது ஒரு தனி மனிதனின் மீது இருக்கக்கூடிய மன்மத்தை கக்கிறது. எப்படியாவது அவரை வெளியேற்றிடணும். வெளியேற்றிட்டா நாம் தமிழர் கட்சிக்குன்னு ஒரு வலையொலி முதன்மையான வலையொலியா இருக்காது. அது வந்து சீமானை வந்து கொஞ்சம் பலகீனப்படுத்துற மாதிரி ஆயிடும் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் பண்றாங்க. அப்படி பலகீனப்படுத்திட்டா அதிமுக கூட கூட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு ஒரு குரூப் இங்க வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவர்களின் பெயரெல்லாம் நான் குறிப்பிடவே விரும்பல. அப்படி குறிப்பிட்டா அவங்க அப்படி இல்லை இவங்க அப்படி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரூப் பேச வரும். உண்மையாகவே அது யாரை சொல்றேங்கிறது தெளிவா தெரியும். யூடியூப் சேனல் நடத்தக்கூடிய நபர்கள் தான் 2, 3, 4 நபர்கள். நாம் தமிழர் கட்சி கிடையாது, ஆனா அவங்க தமிழ் தேசியவாதியா செயல்படுறாங்க. நாம் தமிழர் கட்சியோட சில கருத்துக்கள்ல முரண்படுவாங்க. மாட்டுக்கறி விஷயமாக இருக்கட்டும், கல்லுண்ணாமையை பத்தி திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு, ஒரு பைத்தியக்காரன் அண்ணன் சீமான் அவர்கள் விளையாட்டுத்தனமா சொன்னதை ஒரு பெரிய அளவுக்கு பேசுனதா இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து திடீர்னு நாம் தமிழர் கட்சிக்கு எதிராகவே கருத்துக்களை பதிவு பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் ஏன் இப்படி பண்றாங்க அப்படிங்கிறதே நமக்கு சுத்தமா தெரியாது. இப்ப திராவிட கூட்டம் இருக்கு, தனித்தனியே தான் இருப்பாங்க, ஏதாவது பிரச்சனைனா மட்டும் ஒண்ணு சேர்ந்துப்பாங்க. ஆனா அவங்களுக்குள்ள சண்டை போட்டுக்கிறது வெளியில தெரியாது. உள்ளுக்குள்ள பிரச்சனை இருந்தாலும் வெளியில தெரியாது. இவங்க வந்துட்டு தமிழ் தேசியவாதின்னு சொல்லிக்கிட்டு, இன்னைக்கு தமிழ் தேசியம்னா ஒரு சோழனா பைய தூக்கிக்கிட்டு கையில புலிசோத்தை கட்டிக்கிட்டு அப்படி தூய தமிழ்ல பேசிக்கிட்டு புலவர் மாதிரி தெரிஞ்சலாம் சுத்திக்கிட்டு சைக்கிளை சுத்திக்கிட்டு இருக்கிறவன் ஒரு முட்டா பையன் நினைச்சுக்கிட்டு இருந்த இந்த தமிழ்நாட்டுல தமிழ் தேசியத்தை மூளை முடுக்கு இண்டு இடுக்கெல்லாம் கொண்டுட்டு போய் சேர்த்து இன்னைக்கு அங்கீகரிக்கப்பட்ட மாநில கட்சியாக அண்ணன் சீமான் அவர்கள் மாத்திருக்காரு. இது தமிழ் தேசியத்துக்கு கிடைத்த வெற்றி. அண்ணன் சீமான் இல்லைன்னா இத எந்த கொம்பனாலும் செய்ய முடியாது. இன்னைக்கு கூடிய சூழல்ல எவ்வளவு ஆபாச பேச்சுக்கள், எவ்வளவு அவதூறுகள், குடும்பத்தை பத்தி பர்சனல் அட்டாக், தனிப்பட்ட தாக்குதல் எவ்வளவு தாங்கிக்கிட்டு இன்னைக்கு இந்த இடத்துல கொண்டுட்டு வந்து நிறுத்தியிருக்காரு. அண்ணன் சீமான் அவர்கள் பேசக்கூடிய கருத்துல சில முரண்கள் இருந்தாலும் கூட சீமான் அண்ணன் பின்னாடி நிக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் பேசக்கூடிய கருத்துல எல்லாருக்குமே சில முரண் இருக்கும். இந்த மாட்டுக்கறி விஷயம் இருக்குல்ல, அதுல எல்லாம் நிறைய பேருக்கு கட்சிக்குள்ளேயே முரண் இருக்கும். ஆனா அதை கண்டுக்க மாட்டாங்க. சாப்பிட்டா சாப்பிடாட்டி போ, எனக்கு சாப்பிட பிடிக்கல, நான் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒதுங்கி போயிடுவாங்க. பன்னிக்கறி விஷயம், நான் பன்னிக்கறியும் சாப்பிடுவேங்கிறாரு அண்ணன் சீமான் அவர்கள். சொல்றாருப்பா, மாட்டுக்கறியும் நான் சாப்பிடுவேன், பன்னிக்கறியும் சாப்பிடுவேன், உனக்கு என்னடா பண்ணின்னு கேட்கிறாரு. மாட்டுக்கறியை மட்டும் ப்ரொமோட் பண்றாரு, பன்னிக்கறியை ப்ரொமோட் பண்ணுவாரா? எதையாவது ஒண்ணு பேசணும்ல, அதுக்கு உட்கார்ந்துட்டு பேசுவாங்க. அவர்களுக்கெல்லாம் இந்த சாட்டை துரைமுருகனுடைய விஷயம் சற்று மகிழ்வை ஏற்படுத்தி இருக்கும். சாட்டை துரைமுருகனை வெளியேற்றணும்னு நினைக்கக்கூடிய சில நபர்கள், தமிழ் தேசியவாதிய நபர்கள் இருக்கிறாங்க உள்ள. நான் சொல்லிதான் அது உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. ஸ்ட்ராட்டஜி அடுத்து திராவிடர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, இதையே கொஞ்ச நாள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. இதையே பேசி 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 ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவாங்க. அதற்கெல்லாம் நாம் இடம் கொடுக்க கூடாது. இந்த அறிக்கையினுடைய முழு நோக்கம் என்னன்னா, அந்த வலையொலிக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது என்பது மட்டும்தானே ஒழிய, சாட்டை துரைமுருகன் மற்றபடி கட்சி மேடைகள்ல பேசுறதுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு யாரும் சொல்லல. சாட்டை துரைமுருகன் வாயிலிருந்து வரக்கூடிய ஒரு வார்த்தைக்கு கூட எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை அப்படிலாம் சொல்லல. வலையொலியில பல நபர்கள் வராங்க, பேட்டி கொடுக்குறாங்க. சமீபத்துல நாடறிந்த நபர் நித்யானந்தா கூட சாட்டை வலையொலிக்கு பேட்டி கொடுத்திருந்தாரு. அப்படி இருக்கக்கூடிய சூழல்ல அது எல்லாராலும் கவனிக்கப்படுகிறது. அது கட்சிக்கு ஏதாவது பாதிப்பை ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதற்காக விடப்பட்ட அறிக்கை தான் இந்த அறிக்கை. மற்றபடி
ஒரு மயிரும் இல்லை என்பதை நான் இந்த நேரத்தில் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.